வெல்கம் பேக் டு கலி கிரிக்கெட்டர். பஞ்சாப் vs டிசி மேட்ச் எங்கே போச்சு? அதுக்கு முன்னாடி ஐபிஎல்ல ஸ்மார்ட் ரிப்ளேன்னு ஒன்று சொன்னீங்களேங்க, அதை வச்சிருக்கீங்களா? யூஸ் பண்ண தெரியுமா? அம்பேர், ஸ்டேட் அம்பேர், ஃபோர்த் அம்பேர்னு ஏகப்பட்ட அம்பேர் இருக்காங்க. ஸ்மார்ட் ரிப்ளே இருக்குது. ஒரு முடிவு டக்கு டக்குன்னு கிடைக்க முடியுது. ஒரு பிளேயர் 6ன்னு கொடுத்தாரு, அந்த பவுண்டரி லைனில் காலை வச்சாரு, அவரே ஒத்துக்கிட்டாரு. பட் அம்பேர் பார்த்து இதில் இது சேவ்னு சொல்லிட்டாங்க. இது ஒரு பெரிய கான்ட்ரவர்சியாக மாறல. ஏன்னா பஞ்சாப் ஒரு க்ளோஸ் மேட்ச்சில் போய் தோக்கல. பட் அப்படி தோற்றுருந்தாங்கன்னா எக்கச்சக்க ப்ரெஷர் வந்திருக்கும் அம்பேர் மேலே. மேட்ச் எங்கே போச்சு? டாஸை வின் பண்ணி டிசி பவுலிங் போகிறேன்னு சொன்னாங்க. பிரப்சிங்கும் பிரியான் சாரியும் வந்தாங்க. பிரியான் சாரியாவுக்கு அந்தளவு பேட்டில் படுறது இல்லைங்க. அவர் நல்ல ஸ்டார்ட் கொடுத்தாரு, இப்போ அது மிஸ் ஆகுது. பிரப்சிங்காக இருக்கட்டும் ஒரு 20+ அடித்தார். வதேரா ஒரு 20+ அடித்தார். ஜோஸ் இங்கிலீஷ் குயிக் ஃபயராக ஆடினார். பட் ஸ்ரேயஸ் ஐயர் கேப்டன்ஸ் நாக் ஆனார். எஸ், அவருக்கு ஏகப்பட்ட கேட்சை விட்டாங்க. இந்த மேட்ச் மட்டும் டெல்லி பார்த்தீங்கன்னா 6 கேட்சை விட்டுருக்காங்க. கேட்சஸ் வின் மேட்சஸ். அதில் 3 ட்ரை கேட்சும் 3 நல்ல கேட்சையும் விட்டாங்க. ஒரு டீம் கேட்சை விட்டுட்டாங்கனாலே அவங்களுக்கு ஹோப் கிடையாது. பட் எப்படியோ ஜெயிச்சிட்டாங்க, அது அடுத்த விஷயம். ஸ்ரேயஸ் ஒரு 50+ அடிச்சார். மார்க்கஸ் ஸ்டோனிஸ் என்னாலையும் ஃபினிஷிங் பண்ண முடியணும்னு சொல்லி கிழிச்சி எடுத்துட்டாருன்னு சொல்லலாங்க. ரிப்ராஜ் பார்த்தீங்கன்னா 2 விக்கெட்டும், குல்தீப் யாதவ் 2 விக்கெட்டும், முஸ்தபிக் ரஹ்மான் 3 விக்கெட் எடுத்தாங்க. முஸ்தபிக் ரஹ்மான் வந்ததுனால கொஞ்சம் டெல்லி கம்பேக் கொடுத்துருக்காங்க. மிச்சல் ஸ்டார்க் இல்லாத முஸ்தபிக் ரஹ்மான் பண்ணுறாரு. எஸ், அந்தளவுக்கு அவர் ஃபேஸ் இல்லைனாலும் அவர் ஐடியாவும் அவர் ஸ்லோவர் பாலிங் வச்சு ஆஃப் அண்ட் கதரை விடுறாருங்க. 200+ சேசிங்னாலே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அப்போ வந்தார் கேஎல் ராகுலும் ஃபேப்பும் வந்தாங்க. ரோல்ஸ் ராய்ஸ் ராகுல் குயிக் ஃபயராக ஆனார். பட் அவுட் ஆகிட்டாருங்க 30+. ஃபேப் டுப்ளஸிக்கு இந்த மாதிரி ஒரு ஐபிஎல் மோசமான சீசன் கிடையவே கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அப்பேற்பட்ட மோசமான சீசனை ஃபேப்புக்கு அமைஞ்சது. அபிஷேக் புரோல உட்கார வச்சுட்டு நான் ஆப்கானிஸ்தான் பட்டேலை கொண்டு வந்தாங்க. அவரும் நல்லா ஆடினார், ஒரு 20+ ஆடினார். பட் மேட்ச் எங்கே போச்சுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே தாங்க போச்சு. பட்டேல் ஒரு 20+ அடித்தார். கருண் நாயர் வேற லெவலில் பர்ஃபார்ம் பண்ணார். பட் ஷமீர் ரிஸ்வி தாங்க காரணம் இந்த மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு. 14 மேட்ச்சில் 7 மேட்ச் வாய்ப்பு கொடுத்தாங்க. அந்த 7வது மேட்ச் எப்படியாச்சும் நான் யூஸ் பண்ணேன்னு சொல்லி யூஸ் பண்ணார். ஆறுதல் வெற்றியும் பெற்றாங்க டெல்லி. பட் டெல்லி ஜெயிச்சிருந்தா அவங்க நினச்சிருந்தா பிளே ஆஃப் உள்ளே போயிருக்கலாம். ஃபஸ்ட்டு 4-4 ஜெயிச்சு ஒரு ஐபிஎல் ஹிஸ்ட்ரியிலேயே டெல்லி தோற்றது தாங்க முதல்ல 4-4 ஜெயிச்சு. அதே மாதிரி பஞ்சாப் ஜெயிச்சிருந்தாங்கன்னா டேபிள் டாப்பில் முடிச்சிருக்கலாம். பஞ்சாப் தோற்றதுக்கான காரணம் ஹர்தீப் சிங் கிங். அவரு தாங்க பவுலிங்கில் மிஸ் பண்ணிட்டார். யூகி சகலை ஏன் உட்கார வச்சாங்கன்னு தெரில. ஒரு முக்கியமான மேட்ச் ஜெயிச்ச டாபிள் டேப்பில் முடிக்கலாம். பட் அங்கேயும் மிஸ் பண்ணிட்டாங்க. யூகி சகல் ஆடி இருந்தால் என்னென்ன நடந்திருக்கலாம். அந்த மாதிரி சின்ன தப்பெல்லாம் பண்ணிட்டாங்க பஞ்சாப். இதனால் என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா பஞ்சாபுக்கு அடுத்த மேட்ச் மும்பையோடங்க ஜெய்ப்பூரில் நடக்குது. எஸ், ஆல்ரெடி பஞ்சாப் விளாண்டுருந்தாலும் மும்பை ஒரு கடப்பார டீம். அவங்களோட ஜெயிச்சா மட்டும்தான் அவங்களால டேபிள் டாப்பில் போக முடியும். டிசி இந்த வருஷம் அவங்க கதை முடிஞ்சிருச்சு. 14 மேட்ச் ஆடிட்டாங்க. அடுத்த வருஷம் அவங்க நல்லபடி ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு மேனேஜ்மெண்ட் பேசியிருப்பாங்க. இந்த ஒரு நல்ல ஃபினிஷிங் கொடுத்ததுக்கப்புறம் இந்த ஃபினிஷிங் அவங்க முன்னாடியே கொடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ பஞ்சாப் அடுத்த மாதிரி ஜெயிப்பாங்கன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். ஐபிஎல் பார்க்கணும், ஃபேஷன் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ்.